தாய் தமிழ் சொந்தங்களே, வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் பெரம்பலூர் மாவட்டம் குன்னூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய போராளி வழக்கறிஞர் கீர்த்திவாசன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களால் வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு நாம் தமிழர் கட்சியின் விவசாயி சின்னத்தில் வாக்குகளை கேட்டு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்து இவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் நாம் தமிழர் கட்சி சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மேடை ரொம்ப அழகான மேடை. இந்த மாதிரி மேடையில் நான் இது வரைக்கும் பேசினதே இல்லை. இந்த பக்கம் அரச மரம், இந்த பக்கம் புங்க மரம். நாம் தமிழர் கட்சி இதைத்தான் வலியுறுத்துது. மலையை வெட்டிக்கிட்டு இருக்க திராவிட மாடலா, இல்லை நாடு முழுக்க பச்சை கம்பளியை போற்றியது போல மரங்களை நடக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் ஆட்சியா? இங்கே எது வேணும்? எது வேணும்? மலையை வெட்டி மலை முழுங்கி மகாதேவனாக இருக்கக்கூடிய அண்ணன் சிவசங்கரன் குன்னம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக, திமுக வேட்பாளராக ஒரு பக்கம் இருப்பார். இந்த மண்ணின் பசுமையை, இந்த மண்ணின் விவசாயத்தை, இந்த மண்ணின் மக்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதி செய்யக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் உங்கள் வீட்டு மகன், உங்கள் வீட்டு பிள்ளை, எங்கள் தம்பி கீர்த்திவாசன் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக ஒரு பக்கம் இருப்பார். நீங்க, நான் ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடி அரியலூர் மாவட்டம் அரியலூர் சட்டமன்ற தொகுதி மற்றும் ஜெயங்கொண்டான் சட்டமன்ற தொகுதிக்கு போயிருந்தேன். அங்கேயும் இதே மாதிரி ஒரு கிராமத்தில் ஒரு கூட்டம். போகும் வழியெல்லாம் வறுமை, ஏழ்மை நிலை, மக்கள் எல்லாம் ஒட்டிய வயிறோடு வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா சாவோங்கிற மனநிலையில தான் இருந்தாங்க. ஆனா எல்லா இடத்துலையும் பதாகைகள் நல்லா புஷ்டியா அமுல் பேபி மாதிரி அரியலூர் மண்ணின் மகன், இந்த மாவட்டத்தின் அமைச்சர் சிவசங்கரன் நல்லா கொழு 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 கொழுன்னு இருக்கார் இருந்தாரு. நான் அங்கேயும் பதிவு பண்ணிட்டு வந்தேன். இந்த மண்ணின் மக்கள் வறுமையின் கோர பிடியில இருக்காங்க. ஆனா இந்த மண்ணின் மக்களை வைத்து ஆளக்கூடிய அமைச்சர் சிவசங்கரன் நல்லா புஷ்டியா இருக்கார். மக்களுக்கு அது தெரியணும், மக்களுக்கு தெரியணும். ஏன் அரியலூர், பெரம்பலூர்னாலே கண்ணை மூடிக்கிட்டு சொல்லிடலாம், வறுமையின் கோர பிடியில இருக்கக்கூடிய மாவட்டங்கள். என் அருமை சொந்தங்களே, இங்க ஏன் இயற்கை வளம் முக்கியம்? தம்பி சொன்னாப்ல, பெரம்பலூர்ல கல்குவாரிகள் நிறைய இருக்கு அப்படின்னு. பெரம்பலூர்ல மட்டுமில்லை. நேத்து அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, நம்ப மாட்டீங்க, புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில கூட்டம், கீரமங்கலத்தில் கூட்டம். புதுக்கோட்டை மாவட்டம் முழுக்க கல்குவாரி தான். திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி எல்லா மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய மலைகளை எல்லாம் திமுக, அதிமுக காரர்கள் விட்டு தின்று விட்டார்கள். உங்க வீட்டுக்குள்ள வந்து உங்க வீட்டு டிவிய, உங்க வீட்டு ஃப்ரிட்ஜ, உங்க வீட்டுல ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய மிக்சி கிரைண்டரை எடுத்துட்டு போனா அவன் திருட. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மலையை எடுத்துட்டு போகிற திமுக காரன், அதிமுக காரனுக்கு பேர் என்ன? வீட்டுல திருடனா அவன் பேர் திருடனா? நாட்டில் இருக்கக்கூடிய மலைகளை, நாட்டில் இருக்கக்கூடிய ஆத்து மணலை திருடி திங்கக்கூடிய
இந்த திமுக காரர்கள் அதிமுக காரர்களுக்கு பேர் என்ன வச்சிருக்கீங்க சாமி? பேர் என்ன வச்சிருக்கீங்க? எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், அமைச்சர் பேர் வச்சிருக்கீங்க. வலிமை மிகுந்த வாக்குகளை இவர்களுக்கு செலுத்துறீங்க. வட்ட வட்டம் வட்ட வட்டம் செலுத்துறீங்க. கல்குவாரிகள் மூலமாக எவ்வளவு வருமானம் பார்க்கிறார்கள், எவ்வளவு வருமானம் பார்க்கிறார்கள். அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, 10 கோடி ரூபாய் ஒருத்தன் கையில இருந்தா போதும். 10 கோடி ரூபாய் ஒருத்தன் கையில இருந்தா போதும். தினந்தோறும் 1000 டன்னு மலையை வித்து பொழைக்க முடியும். மலையை வித்து பொழைக்க முடியும். சூழல் அப்படி ஆயிருச்சு. தமிழ்நாட்டில் கல்குவாரி பிரச்சனை அதிகமா இருக்கு. ஏன் ஏன் பக்கத்துல ஆந்திராவில் இல்லையா, கேரளாவில் இல்லையா, கர்நாடகாவில் இல்லையா? இல்ல இல்ல. ஏன்? தமிழ்நாட்டின் கல்குவாரிகள் எல்லாம் எம்சாண்டாக மாற்றப்படுகிறது. எம்சாண்டாக மாற்றப்படுகிறது. மாற்றப்பட்டு எங்க போது? தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய எம்சாண்ட், எம்சாண்ட் மேனுஃபேக்சர்டு சாண்ட், தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய எம்சாண்ட் எல்லாம் 80 விழுக்காடு கேரளாவுக்கு கடத்தப்படுகிறது. கடத்தப்படுகிறது. காரணம் என்ன? கேரளாவில் மலையை வெட்டுவதற்கு தடை. அதற்கு காரணம் என்ன? கேரளாவை அந்த மண்ணின் மகன் மானமுள்ள மலையாளி ஆளுகின்றான். தமிழ்நாட்டை ஆளுவது யார்? யார் யார் ஆள்றான்? தமிழ்நாட்டை யார் ஆள்றா? யார் ஆள்றா? இந்த கனிம வளத்தை, கனிம வள கொள்ளையை தட்டி கேட்கக்கூடிய அத்தனை சமூகர்களையும் கொன்று போட்டான். தமிழ்நாட்டில் மட்டும் 13 பேரை கொண்டு போட்டிருக்கான். தமிழ்நாட்டில் மட்டும் 13 பேரை கொண்டு போட்டிருக்கான். அது புதுக்கோட்டை மாவட்டத்தில் சென்ற ஆண்டு ஜனவரி மாதம் கொல்லப்பட்ட ஜகவர் அலி சேர்த்து 13 பேரை கொண்டே போட்டான். காரணம் என்ன? இயற்கை வள கொள்ளை. 50 ஆண்டுகளாக 60 ஆண்டுகளாக தமிழன் தலையை மொட்டையடித்து பல்லாயிரம் கோடி சொத்து சேர்த்து விட்டார்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மலையை மொட்டை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் என்ன செய்ய போறோம்? நாம் என்ன செய்ய போறோம்? இந்த மலையை கொள்ளையடிச்சா என்னங்க? மலையை கொள்ளையடிச்சா என்ன? வீட்டில் இருக்கக்கூடிய பொம்பளை பிள்ளைய கையை பிடிச்சிருந்தா துடிக்கிற துடிக்கிற. வீட்டில் இருக்கக்கூடிய பொம்பளை பிள்ளைய கையை பிடிச்சிருந்தா துடிக்கிற. நாட்டில் இருக்கக்கூடிய ஆத்து மலையில கடத்தி விற்கிறானே, நாட்டில் இருக்கக்கூடிய மலையை கொள்ளையடிச்சு தின்னு குமிக்கிறானே, அவன் மேல கோவம் மாட்டேங்குது. காரணம் என்ன? மலையை வெட்டி திங்கக்கூடிய அவன் கட்டி இருக்கக்கூடியதும் திமுக கரவேட்டி தடுக்க கூடாது என்று நினைக்கக்கூடிய நீ கட்டி இருக்கிறதும் திமுக கரவேட்டி. திமுக கரவேட்டி தான் காரணம். நம்ம கட்சிக்கார வித்து திங்கிறான், நம்ம கட்சிக்கார வித்து திங்கிறான் நீ நினைக்கிற. நாங்க சொல்றோம். நான் என்ன சொல்றேன்? நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லுது? மிக குறிப்பாக இந்த நாட்டில் மரங்களுக்கு மாநாடு போடுறோம், மரங்களுக்கு மாநாடு போடுறோம், மலைகளுக்கு மாநாடு போடுறோம், ஆடு மாடுகளுக்கு மாநாடு போடுறோம். ஏன் ஏன் கேட்பாங்க? ஆடு மாடு ஓட்டு போடுமா? ஆறு வந்து ஓட்டு போடுமா? மரம் வந்து ஓட்டு போடுமா? ஏ முட்டாள், இந்த மரம் இருந்தாதான், மலை இருந்தாதான், ஆறு இருந்தாதான் ஓட்டு போட மனுஷன் நீ உயிரோட இருப்ப. நாம் தமிழர் கட்சி மாநாடு போடல, இதுக்கு தான் மாநாடு போடுது, இதுக்கு தான் மாநாடு போடுது. இங்க இந்த குன்னம் சட்டமன்ற தொகுதியின் எம்எல்ஏ, திமுகவின் முக்கிய அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் சிவசங்கரன், இவர் சொல்றாங்க, இவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி, இவர் தமிழ்நாட்டின் போக்குவரத்து துறை மந்திரியாக ஆறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையின் ஒட்டுமொத்த கடன் என்பது 28,000 கோடி இருந்தது. 28,000 கோடி. அதை வந்து உங்க தொகுதி எம்எல்ஏ மொத்தமா ஒன்னும் ஜீரோ ஆக்கிரல. என்ன பண்ணிட்டாரு? ஒட்டுமொத்தமாக சிவசங்கர் டபுள் மடங்காக்கிட்டாரு. அரசு போக்குவரத்து துறையில இன்னைக்கு கடன் என்பது 50,000 கோடி. 50,000 கோடி ரூபாய் அரசு போக்குவரத்து துறையின் கடன் மாத்தி
ஆபீசர் என்ன கேட்க முடியும்? என்ன கேட்க முடியும்? திரும்ப இவருக்கு வாக்களிக்கிறீங்க, என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? ஒண்ணு நடக்காது. இந்த குன்னம் குன்னமாவே இருக்கும், சில்லாக்குடி சில்லாக்குடியாவே இருக்கும், செந்துறை பேரூராட்சி செந்துறையாவே இருக்கும். எந்த மாற்றமும் நடக்காது. மாறாக மாறாக வர்றாருல, ஓட்டு கேட்டு வர்றாருல, சிவசங்கர் இங்க தான் போட்டிடுவாரு. ஓட்டு கேட்டு வரும்போது நான் கேட்க சொன்ன கேள்வியை கேளுங்க. என்ன கேள்வி? ஒரு எம்எல்ஏக்கு ஒரு ஆண்டுக்கு 3 கோடி ரூபாய் நிதி வரும். எவ்வளோ? 3 கோடி ரூபாய் நிதி வரும். எந்த நிதி? எம்எல்ஏ லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம், எம்எல்ஏ தொகுதி மேம்பாட்டு நிதி. இதுக்கப்புறம் ரொம்ப மோசமா இருக்கு. ஒரு எம்எல்ஏக்கு ஒரு ஆண்டுக்கு 3 கோடி ரூபாய் தொகுதி மேம்பாட்டு நிதி வரும். அந்த 3 கோடி ரூபாயும் எம்எல்ஏ செலவழிச்சிட்டாருன்னா அடுத்து 1 கோடி ரூபாய் அரசாங்கம் கொடுக்கும். ஒரு எம்எல்ஏக்கு தொகுதி மேம்பாட்டு நிதி 4 கோடி ரூபாய். எவ்வளோ? 4 கோடி ரூபாய். இந்த 5 ஆண்டுகள்ல உங்க தொகுதி எம்எல்ஏ தமிழ்நாட்டின் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரன் 20 கோடி ரூபாய் கொண்டு வந்திருப்பாரு. இந்த குன்னம் சட்டமன்ற தொகுதியில உங்க அமைச்சர் எஸ் சிவசங்கரன் எத்தனை கோடி ரூபாய் செலவழிச்சிருக்காரு? எங்க செலவழிச்சிருக்காரு? ரோடா செலவழிச்சிருக்காரா? அரசு பள்ளியா செலவழிச்சிருக்காரா? அரசு மருத்துவமனையா? எதுல செலவழிச்சிருக்காரு? கேளுங்க. ஓட்டு கேட்க வருவார்ல, கேளுங்க. ஒரு ஆண்டுக்கு 4 கோடி ரூபாய், 5 வருஷத்துக்கு 20 கோடி ரூபாய். 20 கோடி ரூபாயை குன்னம் சட்டமன்ற தொகுதியில என்னவாக உங்கள் அமைச்சர், உங்கள் தொகுதி எம்எல்ஏ செலவழிச்சிருக்கிறார்? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? பதில் சொல்ல மாட்டாரு. காரணம் என்ன? காரணம் என்ன? மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக இவர்கள் அரசியல் செய்யவில்லை. மாறாக இந்த 2026 குன்னம் சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏவாக நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் எங்கள் தம்பி கீர்த்திவாசன் இருந்தா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? குன்னம்ல மட்டுமில்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதியிலையும் 234 சட்டமன்ற தொகுதியிலும் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் ஒரு உறுதிமொழியை கொடுத்துட்டு நாங்கள் நிற்கிறோம். 2026 தேர்தலில் நாங்கள் வேட்புமனு தாக்கல் செய்கிறோம். அந்த வேட்புமனு தாக்கல் போது எங்க சொத்து எவ்வளோ, எங்க கடன் எவ்வளோ, எங்க வீட்டு கடன் எவ்வளோ, எங்க வாகன கடன் எவ்வளோ, அசையும் சொத்து எவ்வளோ, அசையா சொத்துக்கள் எவ்வளோ, அத்தனையும் தாக்கல் செய்கிறோம். அத்தனையும் தாக்கல் செய்கிறோம். எங்களுக்கு 5 வருஷம் எம்எல்ஏவாக வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுங்க. 5 வருஷம் எம்எல்ஏ இருந்ததுக்கு அப்புறமும் நான் 2026 தாக்கல் செய்த சொத்து மதிப்பில் இருந்து வருமானத்திற்கு அதிகமாக ஒரு நயா பைசாவை கூட நான் என் சொத்தாக சேர்க்க மாட்டேன் என்ற உறுதிமொழியை கொடுத்து விட்டு நாங்கள் களத்தில் நிற்கிறோம். இந்த உறுதிமொழியை வேற கட்சி எம்எல்ஏ வேட்பாளர் கொடுப்பாங்களா? 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 ஒரு எம்எல்ஏக்கு ஒரு மாசத்துக்கு 1,50,000 ரூபாய் சம்பளமே. 5 வருஷத்துக்கு 60 லட்சம் தான். 60 லட்சம் தான் சம்பளமே உங்க எம்எல்ஏக்கு. 60 லட்சம் ரூபாய் சம்பளம் வரக்கூடிய ஒரு பொறுப்புக்கு 2 கோடி ரூபாய், 4 கோடி ரூபாய், 5 கோடி ரூபாய் செலவழிச்சு திமுக வேட்பாளர், அதிமுக வேட்பாளர் எம்எல்ஏக்கு போட்டிடுறாரு அப்படின்னா, உங்களுக்கு காசு கொடுக்கிறாருன்னா, மக்களுக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் பணம் கொடுக்கிறாருன்னா, அவன் உங்களுக்கு எம்எல்ஏ வேலை செய்ய வரல, உங்க வளத்தை கொள்ளையடித்து உங்களை உட்கார வச்சு மிளகா அரைக்க போறாங்க. அர்த்தம் அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரியாம நாம் தமிழர் கட்சிக்கு நீங்க வாக்களிச்சு ஒரு புண்ணியம் இல்லை, ஒரு புண்ணியம் இல்லை. நான் தான் சொல்றேனே, ஏன் தம்பி கீர்த்திவாசனுடைய சொத்து மதிப்பு மட்டும் இல்ல, அவன் குடும்பத்துல யாரோடைய சொத்து மதிப்பு உயர்ந்திருக்காது. இந்த வாக்குறுதிய, இந்த உறுதிமொழிய நாம் தமிழர் கட்சி தவிர வேற எந்த கட்சிக்காரங்க புதுசா வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் கூட கொடுக்க மாட்டார். ஏன்? அவரே 150 ரூபாய் டிக்கெட் 2000 ரூபாய்க்கு 3000 ரூபாய்க்கு பிளாக்ல டிக்கெட் வித்தவர். அவரை இந்த உறுதிமொழியை கொடுக்க மாட்டார் சாமி, கொடுக்க மாட்டாரு. யோசிச்சு பாருங்க. திமுக காரங்க, அதிமுக காரங்க
ஏன் இந்த வேலையை செய்யறாங்க? ஏன் ஏன் விதை போட்டது ஈவே ராமசாமி. இங்க எனக்கு முன்னாடி பேசி அத்தனை பேரும் சொன்னாங்க பெரியார் பெரியார்னு. அவர் பெரியார்லாம் இல்ல, ஆக சிறியாருங்க அவரு. இன்னைக்கு சிவசங்கரன் சொத்து சேர்க்கிறாரு. சிவசங்கரன் மலை முடிஞ்சு மகாதேவனா இருக்கிறாரு. காரணம் யாரு? ஈவே ராமசாமி போட்ட விதை. ஈவே ராமசாமி என்ன பண்ணாரு? காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தாரு. காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியே வராரு. எதுக்கு? தான் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியிலேயே, தான் தலைவராக இருந்த காங்கிரஸ் கட்சியிலேயே காசை கையாடல் பண்ணிட்டாருங்க. காசை கையாடல் பண்ணிட்டாரு. காசை கையாடல் பண்ண ஒரே காரணத்திற்காக அங்க இருக்கக்கூடிய மற்றவர் போல மற்ற கட்சிக்கு, அந்த காங்கிரஸ் கட்சியில் இருந்த மற்றவன் அவன் என்ன பண்ணிட்டான்? ஈவே ராமசாமி மேல தீர்மானம். என்ன தீர்மானம்? காசை கையாடிய ஈவே ராமசாமி மீது விசாரணை நடத்த வேண்டும் என்று மற்றவெல்லாம் போர்க்கொடி தூக்கிட்டா தீர்மானம் போட்டான். ஐயோ, தீர்மானம் நிறைவேறிட்டா நம்ம காசை கையாடுறது மக்களுக்கு தெரிஞ்ச பயந்து போய் காங்கிரஸை விட்டு ஓடி வந்த ஈவே ராமசாமி அவனை போய் தமிழர் தந்தை பெரிய தலைவர்னு இதை ஏத்துக்க சொல்றேன். எப்படிங்க சொல்றீங்க? இதெல்லாம் நாங்க எப்படிங்க நம்புவோம்? எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு புத்தகம் எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு. டேய், இந்த புத்தகத்தை படி, இதுல நிறைய தகவல் இருக்கு, உனக்கு பயன்படுனாரு. அந்த புத்தகம் திராவிட நீதி கட்சி வளர்ச்சியா வீழ்ச்சியா எழுதினவர் ஜேபிபி மோரேன்னு ஒரு ஆள். அந்த ஆள் இப்ப பிரான்ஸ் நாட்டில் இருக்காரு. அரசாங்க குறிப்பு சொல்லுதான். யாரு? ஈவே ராமசாமி காசை கையாடி விட்டுத்தான் காங்கிரஸை விட்டு ஓடி வந்தார் என்று. காசை கையாடி விட்டு ஓடி வந்த ஒருத்தனுக்கு உண்மையும் நேர்மையுமாக உழைக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழனுக்கும் நீ தலைவராக துடிக்கிறாய் என்றால் அதை நாம் தமிழர் கட்சிக்காரங்க நாங்க கேட்போம். ராமசாமி பேசினாரு, தமிழ் ஒரு காட்டு மிராண்டி மொழி என்றாரு. காட்டு மிராண்டி மொழி என்றார். ஈவே ராமசாமி தமிழ் ஒரு நியூசன்ஸ் என்றார். அப்போ கார்த்திகா இல்ல, கார்த்திகா இருந்திருந்தா தமிழ் மொழியை ஒரு நியூசன்ஸ் என்று சொன்ன ஈவே ராமசாமி ஷட் அப் யூ நான்சென்ஸ் என்று நான் சொல்லியிருப்பேன். நான் இல்ல, நான் தப்பி பிறந்துட்டேன், ரொம்ப தவறி பிறந்துட்டேன், காலத்துல பின்னாடி வந்து பிறந்துட்டேன். யோசிச்சு பாரு. இன்னைக்கு அக்கா சொன்னாங்க விஜயநகர பேரரசு அமைப்பாங்களாம். அது சீமா தம்பி தங்கச்சிகள் கடைசி ஒருத்தர் இருந்தாலும் நீ விஜயநகர பேரரசு அமைக்கணுங்கிற முடிவு நடக்கவே நடக்காது. அம்புட்டு கேவலமா போயிட்டோமா? நானே வரலாறு இருந்து மீளடிச்சு கொள்றோம். நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் வரலாற்று மீளடிச்சு கொள்றோம். தொண்டை சரியில்லை. 27ஆம் தேதி திருத்தணியில கூட்டம், 28 நத்தத்துல, 29 பழனியில, 30 ஆலங்குடி சட்டமன்ற தொகுதி கூட்டம், 31ஆம் தேதி குண்டா, நாளைக்கு ராதாபுரம் தொகுதி. காரணம் என்ன? தெரு தெருவா போய் தமிழ்நாட்டின் வீதிகள்ல திராவிடத்தை திமுக ஒழிச்சு புதைக்கிறதா எங்க வேலை. திமுக காரன் கரவேசி கட்டியிருந்தா நான் பொய் சொல்லலைங்க. திருவையாற்றுல கூட்டம் பேசிட்டு இருக்கேன். 60 வயசு மதிக்கக்கூடிய ஒரு பெரியவர் வந்தாரு. ஏமா, உங்க பேச்ச கேட்டு அரியலூர்ல அதிமுகவில் பொறுப்பாளரா, அதிமுக பொறுப்பு வேண்டான்னு சொல்லி நாம் தமிழர் கட்சிக்கு மாறிட்டாருமா, மிக்க நன்றிமானார். என் நண்பன் தான் அவன் அப்படின்னாரு. வீதியா போவான். இவன் பேசிட்டு இருக்கான், நாம் தமிழர் கட்சி 8 விழுக்காடு வாக்கு விஜய் பிரிச்சிடும் அப்படின்னு. நாம் தமிழர் கட்சி திமுகவையும் அதிமுக வாக்கு வங்கியும் பிரிக்கும். இந்த முறை திமுக வாக்கு வங்கி அதிமுக வாக்கு வங்கி நாம் தமிழர் கட்சி பிரிக்குது. ஒரு காலகட்டம் இருந்தது தமிழ்நாட்டில். அம்மையார் ஜெயலலிதா சொன்னாங்க, எனக்கு கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை என்று சொன்னாங்க. இன்னைக்கு அந்த கட்சியே தமிழ்நாட்டில் கண்ணு கட்டிய தூரம் வரை இல்லை. கேட்டாங்க, அதிமுகவில் ஊழல் அமைச்சர்கள் இருந்தாங்களே, ஏன் திமுக காரங்க அவங்க மேல நடவடிக்கை எடுக்கல? எஸ்பி வேலுமணி மேல, அமைச்சர் தங்கமணி மேல,
கரூர் விஜயபாஸ்கர் மேல, கேஆர் விஜயபாஸ்கர் மேல யாரு மேல நடவடிக்கை எடுக்கலையே. ஒருத்தர் மேல ஊழல் குற்றச்சாட்டு போட்டு வழக்கு நடத்தி சிறையில் வச்சிருக்கலாமே ஸ்டாலின், ஏன் செய்யல? ஏன்? அதிமுகவை பலவீனப்படுத்தினால் அந்த இடத்தில் நாம் தமிழர் கட்சி மிக அசால்ட்டாக வந்துடும். நாம் தமிழர் கட்சி எதிர்கொள்வதற்கு மு.க. ஸ்டாலினுக்கு பயம். பயம். வரலாற்று எதிரி நாம் தமிழர் கட்சி திமுகவிற்கு. அந்த பயம். நீ என்னை எதிர்த்தாலும் சரி, என்னை மூடி புதைக்கணும்னு நினைச்சாலும் சரி, சட்டமன்றத்துக்குள்ள இந்த 2026 நாங்க வந்து பொய் பேசல. நடக்கல சொல்றேன், நடக்கும். சட்டமன்றத்தில், தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் போத முறையில ஆளுங்கட்சி எதிர்கட்சி கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் வெளிநடப்பு செய்யறதை நீ பார்க்கணுமா? பார்க்கணுமா? நாம் தமிழர் கட்சி குண்டம் சட்டமன்றத்தில் என் தம்பி கீர்த்திவாசனுக்கு விவசாய சேர்ந்த வாக்களி. வாக்களி. ஆளுங்கட்சி வெளிநடப்பு வேணுமா? வாக்களிச்சு பாரு. பாரு. அதிமுக எதிர்கட்சி திமுக, திமுக எதிர்கட்சி அதிமுக இல்ல. இல்ல. இந்த ரெண்டு கட்சிக்கும் ஒரே எதிர்கட்சி. அது மக்களிடமிருந்து மக்களுக்காக அரசு செய்ய வந்த நாம் தமிழர் கட்சி. நாங்கள் நாங்கள் உறுதியா செய்வோம். உறுதியா செய்வோம். போன ஒரே கேள்விதான். 1924 ஒப்பந்தம், காவிரி ஒப்பந்தம், மெட்ராஸ் மாகாணத்துக்கும் மைசூர் மாகாணத்துக்கும் காவிரி ஆற்றுல அணை கட்டினா 2 பேர் ஒப்புதல் இல்லாம அணை கட்ட முடியாது. ஒப்பந்தம். ஒப்பந்தம் 50 வருஷத்துக்கு செல்லும். 1974 அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்கணும். யாரு புதுப்பிக்கணும்? தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த கருணாநிதி. கருணாநிதி புதுப்பிச்சிருக்கணும். புதுப்பிக்கல. காவிரி ஒப்பந்தத்தை 50 வருஷத்துக்கு அப்புறம் புதுப்பிக்காம உங்க ஐயா மு கருணாநிதி கோபாலபுரத்துக்கும் சிஐடி கரடிக்கும் சண்டி நடிச்சுக்கிட்டு இருந்தாரான்னு கேட்டா நீ என்ன பதில் வச்சிருக்க? பதில் வச்சிருக்க? லட்சக்கணக்கான கால்நடை படுகை விவசாயிகளுடைய வாழ்வாரத்தை முடிச்சு விட்ட. முடிச்சு விட்ட. அந்த மக்களுக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் காசை கொடுத்து வாக்கு வாங்குறேன். வாக்கு வாங்குறேன். மாசம் மாசம் நம்ம வீட்டு பொம்பளைங்க ரேஷன் கடையில் போய் நின்று 1000 ரூபாய் கையேந்தி நிக்குது. நான் கேட்கிறேன், நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் எந்த ரேஷன் கடையில மாசம் மாசம் 1000 ரூபாய் கையேந்தி நிக்குது? எந்த ரேஷன் கடையில் போய் நிக்கிற? சிவசங்கருடைய மனைவி குண்டம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ, போக்குவரத்து துறையினுடைய அமைச்சர் சிவசங்கருடைய மனைவி எந்த ரேஷன் கடையில கையேந்தி நிக்கிற 1000 ரூபாய்க்கு? எங்க நிக்கிற? எங்க நிக்க? மருமக நிக்குதா? இல்ல. உன் வீட்டு அம்மாவும் என் வீட்டு அம்மாவும் என்ன பெற்றவளும் ஒன்ன பெற்றவளும் என் கூட பிறந்தவளும் உன் கூட பிறந்தவளும் ரேஷன் கடையில் 1000 ரூபாய்க்கு போய் நிக்கிறாள். ஏன்? ஏன்? ஏன்னா மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு வளர்ச்சி. இங்க சாதாரண சில்லாக்குடி கிராமத்தில் வாழக்கூடிய ஒரு சாதாரண மகளுக்கு ஒரு வளர்ச்சி. நாம் தமிழர் கட்சி வந்து என்ன செய்வோம்? எவ்வளவு கொடுப்பீங்க? 1000 ரூபாய் 2000 ரூபாய்? 1000 கொடுக்க மாட்டேன், 2000 கொடுக்க மாட்டேன். நானும் காசு வாங்க மாட்டேன். என் தமிழ்நாட்டு பெண்களையும் 1000 ரூபாய் காசு வாங்கி தான் குடும்பம் நடத்த முடியும் என்ற ஏழ்மை வறுமை நிலையில நான் வச்சிருக்க மாட்டேன். இந்த வாக்குறுதியை நாம் தமிழர் கட்சி அத்தனை பெண்களுக்கு கொடுக்குது. அத்தனை பேர் கொடுக்குறோம். கொடுக்க மாட்டேன். காசு எப்படி வரும்? காசு எப்படி வரும்? விவசாய பணி அரசாங்க பணி, ஆடு மாடு மேய்த்தல் அரசாங்க பணி. அரசாங்க பணிதாப்பா. காசு சம்பளம் என்ன பண்ணுவேன்? சிவசங்கரன் எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சுக்கிட்டு இருக்கிறாரு? நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா சிவசங்கரன் சொத்தை எல்லாம் தமிழ்நாட்டு மக்களுடைய கஜானால நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்க சேர்த்துருவோம். சேர்த்துருவோம். எல்லா அமைச்சரும் எதுக்கு சொத்து சேர்க்கிறாங்க? எதுக்கு சொத்து சேர்க்கிறாங்க? நமக்கு சேர்க்கிறாங்க சாமி. நமக்கு தான் சேர்க்கிறாங்க. சிவசங்கரனாக இருக்கட்டும், ஏவே வேலுவா இருக்கட்டும், கே.என். நேருவாக இருக்கட்டும், கே.கே.எஸ்.எஸ்.ஆர் இருக்கட்டும், கீதா ஜீவனாக இருக்கட்டும், அத்தனை பேர் யாருக்கு காசு சேர்க்கிறாங்க? அவங்க வீட்டு பிள்ளைக்கு இல்லை, நமக்கு தான். சொல்ற பாருங்க, 70 வருஷமா விடுதலை பெற்ற 70 வருஷமா தமிழ்நாடு அரசு வாங்கிய ஒட்டுமொத்த கடன் என்பது 4.5 லட்சம் கோடி. எவ்வளோ? 70 வருஷத்துல 4.5 லட்சம் கோடி.
2021 திமுக அரசாங்கம் கருணாநிதி மகனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். அந்த திமுக ஆட்சி 4 வருஷத்துல 4 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கு. 70 வருஷத்துல 4 லட்சம் கோடி, 4 வருஷத்துல 4 லட்சம் கோடி கடன் வாங்கி 4 லட்சம் கோடியை தமிழ்நாட்டில் எந்த தெருவில் நீ செலவழிச்சிருக்க? எந்த தெருவில் செலவழிச்சிருக்க? எந்த பள்ளிக்கூடத்தில் செலவழிச்சிருக்க? எந்த ஹாஸ்பிட்டலில் செலவழிச்சிருக்க? எதுவும் இல்லை. எல்லாம் எங்க போயிருக்கு? ஸ்டாலினோட துபாய் போயிருக்கு, ஸ்டாலினோட லண்டன் போயிருக்கு, கனிமொழியோட ஜப்பான் போயிருக்கு. 2027 நாம் தமிழர் கட்சி ஆட்சியை பிடிச்சதுன்னு வையே, ஆட்சியை பிடிச்சதுன்னு வையே, திமுக காரங்க அதிமுக காரங்க சேர்த்து வச்சிருக்கிற பணம் லண்டன்ல இருந்தாலும் ஜெர்மனில இருந்தாலும் துபாயில இருந்தாலும் ஏன் அவன் செவ்வாய் கிரகத்திலே போய் பதுக்கி வச்சிருந்தாலும் அவன் பொடரி மயிரை பிடிச்சு எடுத்துட்டு வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய கஜானாவில் நாம் தமிழர் கட்சி அவர்களுடைய சொத்தை சேர்க்கும் கட்டாயம் செய்யும் சாமி. ஏன் ஏன் எங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை, எந்த கட்டுப்பாடும் இல்லை. இந்த சாராய கடைக்கிட்டையும் நாம் தமிழர் கட்சி கமிஷன் வாங்கல. திருவள்ளூர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 38 மாவட்டம் இருக்கு. 38 மாவட்டங்கள்ல 15 ஆண்டுகள் நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சு 15 ஆண்டுகள்ல நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர் இந்த சாராய கடையில மாசம் கமிஷன் வாங்குறா அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்லு. இல்ல, சாராய கடைக்கு வாங்க மாட்டோம். சாராய ஆலை நடத்தக்கூடிய தொழில்துறை அமைச்சர் TRB ராஜேந்திரன் கிட்டே வாங்க மாட்டோம். எவங்கிட்டையும் காசு வாங்க மாட்டோம். எல்லாம் சொந்த காசு, கை காசு. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா பொதுமக்கள் நம்ப மாட்டீங்க. எங்க கட்சி பொறுப்பாளர் இங்க உட்கார்ந்துருக்காங்க, வந்து பாருங்க. யார் மேலையாவது மதுபான ஆணை வீசுதுன்னா நான் கட்சி விட்டு போயிடுறேன். யார் மேலே மதுபானை வீசாது. நாம் தமிழர் கட்சி மற்றும் ஒரு கட்சி அல்ல, அறம் சார்ந்த அரசியல் செய்யக்கூடிய அரசியல் கட்சி, அறம் சார்ந்த அரசியல். நாம் தமிழர் கட்சி நீங்க ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணுவீங்க? எங்கள் சீமான் அவர்களுடைய முதல் கையெழுத்து, நாங்கள் வந்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 5329 டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூடுவோம். இதுதான் எங்களுடைய முதல் கையெழுத்து. இன்னைக்கு சனிக்கிழமை இரவானாலே தமிழ்நாட்டில் ஆண்களுக்கு போதை. திங்கட்கிழமை காலையில வரைக்கும் இருப்பான். இதை பார்த்தா நமக்கு நெஞ்சு துடிக்கும், வலிக்கும். ஆனா ஸ்டாலினுக்கு, உதயநிதி ஸ்டாலினுக்கு அப்படி இருக்காது. பரவாயில்லையே, நம்ம சரக்கு நல்லா வேலை செய்யுது அப்படின்னு நினைப்பாங்க. இந்த 5329 டாஸ்மாக் கடையை நாங்கள் மூடணும் சொன்னா ஆண்கள் யாரைங்களுக்கு ஓட்டப்பட மாட்டீங்க. நீ போடாத. உன் வாழ்க்கை எனக்கு முக்கியம் இல்லை, உன் வாழ்க்கை எனக்கு முக்கியம். உன் பொட்டாட்டி பிள்ளைகளோட வாழ்க்கை முக்கியம், உன்னுடைய பிள்ளைகளோட வாழ்க்கை முக்கியம். அதற்காக தான் நாம் தமிழர் கட்சி பேசுது. இந்த அரச மரம், இந்த புங்க மரம், இதுக்கெல்லாம் ஏன் அரசியல் பேசணும்? ஏன் மலையை வெட்டக்கூடாது நாம் தமிழர் கட்சி சொல்லுது? ஏன் ஒரு கல்குவாரி ஓனர் கிட்ட காசு வாங்கி கட்சி நடத்தல நாம் தமிழர் கட்சி? ஏன் நடத்தல? ஏன் கல்குவாரிக்கு நடத்தல நாம் தமிழர் கட்சி? ஒண்ணுதான், ஒரு மலையில காட்டில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தினுடைய வேர்ல 30,000 லிட்டர் தண்ணி இருக்கும். எவ்வளோ? 30,000 லிட்டர் தண்ணிய ஒரு காட்டு மரம் சேகரிச்சு வச்சிருக்கும். தேவைப்படும் போது அதை உருட்டி விடும், ஈர்த்தி விலைகளா உருட்டி விடும். இயற்கை ரொம்ப முக்கியம். ஒரு பாடல் சொல்லுது, தெல்லியாளினும் சிறுபலத்து ஒரு விதை தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினும் நுண்ணிதே ஆயினும் அண்ணானை அணிதே புரவி ஆட்பெரும் படையோடு மன்னருக்கு மிற்க நிழலாகுமே. ஒரு ஆலமரத்தோடைய விதை எவ்வளவு சிறுசா இருக்கும்? மீனுடைய முட்டையை விட சிறுசா இருக்கும். மீன் முட்டையே சிறுசா இருக்கும். ஆனா மீன் முட்டையோட சிறுசா இருக்கிறதா ஆலமரத்தினுடைய விதை. அந்த விதை வளர்ந்து வந்துச்சுன்னு வச்சுக்கோ, கொடி பரப்பி நின்றுச்சுன்னு வச்சுக்கோ, விழுது பரப்பி நின்றுச்சுன்னு வச்சுக்கோ, அது ஒரு மன்னனுடைய தேர்ப்படை, குதிரைப்படை, காலாட்படை. அது மட்டும் இல்லாம இந்த படையெல்லாம் வழிநடத்தி செல்லக்கூடிய மன்னனும் உட்கார்ந்து போறதுக்கு நிழல்தரமாக இருக்கும். சின்ன விதை, ஆனா ஆள் பரப்பி வேர் பரப்பி நின்றுச்சுன்னா அவ்வளவு பேருக்கு பயனுள்ளதாக மாறும். இயற்கையை போற்றி பாதுகாக்கணும்.
இதுக்குதான் எல்லா அமைச்சரும் மலையை கடத்தி விற்கிறான். 2025ஆம் ஆண்டு மட்டும் மலையை கடத்தி விற்கிறது மூலமாக வரக்கூடிய வருமானம் 2100 கோடி. 2100 கோடி ரூபாய் காசு வருது. போது அதை விடு. ஓ மலையை ஒருத்த முழுங்கி திங்கிறானே, அதை பத்தி கேள்வி கேட்கணும். ஏன் உங்களுக்கு தோண மாட்டேங்குது? கட்சி பாசம் துடிக்குது. எங்களுக்கு கட்சி பாசம் இல்லை. அடுத்த தலைமுறைக்கு இந்த மண்ணையும் மக்களையும் அப்படியே கடத்தி விட்டு போயிருங்கிற பாசம் எங்களுக்கு துடிக்குது. அதனால நான் நாம் தமிழர் கட்சியில இருக்கேன். யோசிச்சு பாருங்க, இந்த அரியலூர் மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒருத்தருக்கு இங்க வேலை கிடையாது. எல்லா விவசாயம் வேலைனா வெளியூர்ல போய் வேலை செய்யணும், வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும். நாங்க நாம் தமிழர் கட்சி இங்க வந்தோன்னா விவசாய பணி, அரசாங்க பணி, நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை இங்கே கட்டுவோம். இருக்கக்கூடிய இளைஞன் வேலை தேடி வெளிநாட்டுக்கு போகணும்ன்ற எந்த அவசியம் இல்லை. இந்த மாதிரியான கருத்துக்கள் நாம் தமிழர் கட்சி பேச மாட்டாங்க. ஆனா விடுதலை சிறுத்தைகளை வச்சு என்ன பேச விடுவாங்க? ஈழத்திலே தலைவர் படை நடத்தி கொண்டிருக்கும் போது உங்கள் கட்சி தலைவர் சீமான் படம் எடுத்துக் கொண்டிருந்தார். ஆனா 2009 ஈழ இனப்படுகொலை நடந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன செஞ்சீங்க, அவர் என்ன செஞ்சாரு? அதான் வரலாறு. 2009க்கு முன்னாடி சீமான் என்ன செஞ்சாருங்கிறது வேலை இல்லை. 2009க்கு அப்புறம் சீமான் என்ன அரசியல் பேசினார், என்ன அரசியல் நிலைப்பாட்டை எடுத்தார், இதுதான் வரலாறு. ஈழத்துல தமிழீழ விடுதலை புலிகள் ஆட்சி அதிகாரத்தோடு இருக்கும்போது சென்று வந்தவர்கள் இவர்கள். கோவைக்கு ராமகிருஷ்ணனா இருக்கட்டும், அண்ணன் தொல் திருமாவர்களா இருக்கட்டும், அப்ப போயிட்டு வந்தாங்க. ஆனா 2009க்கு அப்புறம் இவர்கள் எந்த காங்கிரஸ் கட்சி, எந்த திமுக நம் இனத்தை ஈழத்தில் 1.25 லட்சம் ஈழ தமிழர்களை கொத்து குண்டுகள் போட்டு அழித்ததோ அந்த திமுகவோடு, அந்த காங்கிரஸோடு கைகோர்த்து நின்றார்கள். 2009க்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் படபோச்சி முடிஞ்சிருச்சு, இனம் அழிஞ்சு விட்டது, தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு இயக்கம் அழிஞ்சு போனது. இருந்தாலும் இனப்படுகொலையின் வேதனையை தமிழர்களுக்கு, உலக தமிழர்களுக்கு கடத்த வேண்டும் என்று சொல்லி 2009 இருந்து இப்ப வரைக்கும் உண்மையும் நேர்மையுமாக நிற்கிறார். யாரு இயக்கத்துக்காக நிற்கிறாங்க? யாரு தமிழர்களுக்காக நிற்கிறாங்க? புரிஞ்சுக்கோ. யாரு நிற்கிறாங்க? எங்கேயோ ஒரு தீவுல, ஈழத்துல 1.25 லட்சம் தமிழர்களை படுகொலை செய்து விட்டாங்க. அவர்களுக்காக ஆண்டுக்கு 2 நாள், மே 18, நவம்பர் 27, 2 நாளையும் மிகப்பெரிய ஒரு மாநாடு போட்டு என் இனம் எப்படி செத்து போச்சு அப்படின்னு சொல்லி உலக தமிழர்களுக்கு, உலகத்து மக்கள்கிட்ட கடத்தக்கூடிய அண்ணன் செந்தமிழன் சீமான் பிறந்த இனம், பிறந்த மண்ணு தமிழ்நாட்டு தமிழர்களை சாக விட்டுருவாரா? கேட்டு பாரு. இன்னைக்கு ஒட்டுமொத்த திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி பார்த்து பயப்படுது. வந்தா என்ன செய்யறது அப்படின்னு. வந்தா வெட்டுவோம். வந்தா நீ செத்த ராஜா, வந்தா செத்துருவே. இந்த பேசால விஜயநகர பேரரசை நாங்கள் அமைப்போம். 600 ஆண்டு கால விஜயநகர பேரரசின் ஆட்சியை இங்கே நிலைநிறுத்துவதற்கு போராடி கொண்டிருக்கிறாய். நான் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த என் தமிழ் மொழியை அதனுடைய சொந்த தாய் நிலத்தில் அரியணை ஏற்றுவதற்கு நான் போராடி கொண்டிருக்கிறேன். எது சரி? காலம் தீர்மானிக்கட்டும். விஜயநகரத்தை கொண்டு வர இப்படி பேசுறா. அப்பயாவது 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு வாக்களிக்கக்கூடிய இந்த இளிச்சவாய் தமிழன் திரும்பி தொலைறான பாப்போம். இன்னும் பேசு. பால் எடுத்து வெட்ட வருவாங்களாம்ல, வெட்டிருவ நீ அந்த இடத்துக்கு வருவே. வர வச்சோம். திராவிடமா, தமிழ் தேசியமா, இல்ல அரசியல் மான தமிழரா, இல்ல தமிழர்களை ஏற்றி பிழைக்கக்கூடிய தெலுங்கர்களா? இது அரசியல் களம், இதான் தேர்தல் களம். மாறுது. எங்களுக்கு தெலுங்கர்கள் மேல எந்த பிரச்சனை இல்லை, கன்னடர்கள் மேல பிரச்சனை இல்லை.
மலையாளிகள் மேல பிரச்சனை இல்லை. தெலுங்கனாவா தெலுங்கனாவா ஏன் திராவிடனா வர? முதலமைச்சர் பேசினாரு, திராவிட பொங்கல் வைப்போம், திராவிட பொங்கல் வைப்போம். சரி, திராவிட பொங்கல் வைப்போம். ஏன் திராவிட ஏகாதி பண்டிகை கொண்டாடுவோம், ஏன் திராவிட உகாதி பண்டிகை கொண்டாடுவோம், ஏன் திராவிட ஓணம் கொண்டாடுவோம். உங்க வாயில வர மாட்டேங்குது. ஏன் வர மாட்டேங்குது? ஏகாதி உகாதி தெலுங்கர்கள் கன்னடர்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகை, ஓணம் மலையாளிகள் கொண்டாடக்கூடிய பண்டிகை. அதுக்கெல்லாம் திராவிடம் போட மாட்டேங்கிறீங்க. தமிழன் இழிச்சவா போய தமிழர் திருநாள் பொங்கல திராவிட பண்டிகை, திராவிட திருநாளை கொண்டாடுறீங்க. பேசு, எவ்வளவு நாளுக்கு பேசுவேன், எவ்வளவு நாளுக்கு பேசுவேன்? என்னைக்காவது ஒரு நாள் இந்த மண்ணில் தமிழ் ஆளும், தமிழன் ஆளுவான். உலகத்துல பல்வேறு மனித கூட்டம் இருக்கலாம், பல்வேறு இனங்கள் இருக்கலாம். அவன் அவனுடைய தாய்மொழியில பேசுவான். ஆனா கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடினா எல்லா மொழிகளுக்குமான தாய்மொழி தமிழ் மொழியில நாம பேசிட்டு இருக்கோம். அந்த தாய்மொழியை அதனுடைய தாய் நிலத்துல ஆளு மொழியாக வைக்க முடியல. சட்டமன்றத்தில் தமிழ் இல்லை, அறிக்கையில தமிழ் இல்லை, ஆட்சி மொழியா இல்ல, பேச்சு மொழியா இல்ல, வழக்காடு மொழியா இல்ல, வழிபாட்டு மொழியா இல்ல. தமிழன் வீட்டில் இல்ல, நாட்டில் இல்ல, வீதியில் இல்ல, தெருவில் இல்ல, எங்கேயும் இல்ல. இதெல்லாம் மாத்தணும்னு ஒரு கட்சி இருக்கு, அதான் நாம் தமிழர் கட்சி. யோசிச்சு பாருங்க, பிப்ரவரி 21 திருச்சியில மாநாடு. என்ன மாநாடு? மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. யாரு போடுறா? நாம் தமிழர் கட்சி நாங்க போடுறோம். இந்த சில்லாக்குடியில மட்டும் உறவுகள் பெருவாரியா வாங்க, உங்க மண்ணு, உங்க மாநாடு, உங்க அரசியல், உங்க மரத்துக்கான அரசியல், உங்க நிலத்துக்கான அரசியல், உங்கள் மலைக்கான அரசியல் நாம் தமிழர் கட்சி பேச போது. உனக்காக பேசுறவன் என்ன அரசியல பேசுறான்னு பார்க்க வாங்க. இந்த திருச்சியில நடக்கக்கூடிய மாநாடு தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பெரும் திருப்பத்தை தரட்டும். தமிழர்கள் வாழ்க்கையில ஒரு எழுச்சியை தரட்டும். என்ன எழுச்சி தருவீங்க? 1000 ரூபாய் தர மாட்டீங்க, 2000 ரூபாயும் தர மாட்டீங்க. வேற என்ன பண்ணுவீங்க? நாங்க தரமான கல்வி, தரமான மருத்துவம், தூய குடிநீர், இதை மட்டும் தான் தருவோம். தரமான கல்வி நான் மக்களுக்கு என்னென்ன புரியல சாமி, புரியல. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய பேர இன்பநிதி ஸ்டாலின் தனக்கு ஒரு படிப்பு வேணா துபாயில போய் படிக்கிறாரு, தனக்கு ஒரு விளையாட்டு தெரிஞ்சுக்கணும் துபாயில போய் தெரிஞ்சுக்கிறாரு. ஆனா நம்ம வீட்டு பிள்ளைய காம்பவுண்ட் சுவர் கூட இல்லாத ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்குதுங்க. பள்ளிக்கூடம் மேற்கூரை இடிஞ்சு விழுகுது. சோத்து தட்டுல விழுந்திருந்த கல்லு அந்த தலையில விழுந்திருந்தா யார் பதில் சொல்றது? போச்சு. 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு காசு வித்தா இதான் நிலைமை. நாம் தமிழர் கட்சி ஒரு சட்டம் கொண்டு வருது. என்ன சட்டம்? தமிழ்நாட்டு மக்களின் வரி பணத்தின் மூலமாக சம்பளம் வாங்கக்கூடிய அத்தனை பேரும், அது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கட்டும், இந்த குன்னம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவாக இருக்கட்டும், இல்ல நாட்டின் அமைச்சர் யாராக இருக்கட்டும், பெரம்பலூர் மாவட்டத்தின் மாவட்ட ஆட்சியராக இருக்கட்டும், இல்ல மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய சாதாரண பியூன், சாதாரண கிளர்க்கு, எல்லாம் அவங்க வீட்டு பிள்ளைகளை பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில மட்டும்தான் படிக்க வைக்க வேண்டும் என்ற திட்டம். அப்ப பள்ளிக்கூடத்துக்கு காம்பவுண்ட் சுவர் கட்டாம இருப்பாங்களா? வெள்ளை அடிச்சு பெயிண்ட் அடிச்சு டீச்சர் போட்டு ஸ்கூல்ல நூலகம் வச்சு, ஊர்ல ஒரு லைப்ரரி வச்சு, நூலகம் வச்சு காம்பவுண்ட் சுவர் கட்டி பலபலன் ஆக்கிட மாட்டீங்க. அதுக்கு தான் இந்த திட்டம். மருத்துவம் என்ன பண்ணுவீங்க? இங்க பிரச்சனையா? மக்களுக்கு பிரச்சனையா? பக்கத்துல திருச்சிக்கு போனதான் உயிர் பழைக்க முடியும். அது அரசு பொது மருத்துவமனைக்கு போனீங்கன்னு 60 வயசு 65 வயசுக்கு மேல உள்ள ஆட்கள் அரசு பொது மருத்துவமனை அட்மிட் ஆயிட்டாலே சொல்லிடுவாங்க. ஊருக்கு சொல்லி விட்டீங்களா? சொந்தக்காரங்களுக்கு சொல்லி விட்டீங்களான்னு. அந்த முறையில் இனிமேல்
அதுவும் நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் இருக்காது. ஏன்னா நீங்க இந்த மண்ணின் மக்களா இருக்கலாம், அதையும் தாண்டி நாம் தமிழர் கட்சியின் ஆட்சியில் நீங்கள் அரசாங்கத்தின் மேன்மை மிகு மரியாதை மிகு மாண்புமிகு மக்கள் உங்கள் உயிரை காப்பாற்ற வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இந்த குண்டம் சட்டமன்ற தொகுதியின் எம்எல்ஏ தம்பி கீர்த்திவாசனுக்கு காய்ச்சல், தலைவலி, வயிற்று வலி, காலு வலி எது வந்தாலும் பெரம்பலூர்ல அரசு மருத்துவமனையில் போய் தான் சிகிச்சை எடுத்துக் கொள்ளணும். சட்டமன்ற தொகுதியின் எம்எல்ஏ அரசு மருத்துவமனையில் போய் தான் சிகிச்சை எடுத்துக் கொள்கிறார் என்றால் அரசு மருத்துவமனையின் தரம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சரியா இருக்கும். அரசு மருத்துவர்கள் சரியான நேரத்துக்கு வருவாங்க, சரியான நேரத்துக்கு வருவாங்க. அது பார்க்க வேண்டாமா? பார்க்க வேண்டாமா? வேற கட்சிக்காரங்க பேசுவாங்களா? திமுக அதிமுக சேர்ந்த அமைச்சர் பெருமக்கள் யாராவது பேசுவாங்களா? இது பேச மாட்டாங்க, பேச மாட்டாங்க. தனியார் மருத்துவமனைகள் மூலமாக அவர்களுக்கு வரக்கூடிய லாபம், அவர்களுக்கு வரக்கூடிய கட்சி நிதி, விடுங்க. நம்ம கூட்டத்துக்கு கௌரவ தோற்றமா ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் மு.க. ஸ்டாலின் வந்திருக்காரு, நினைச்சுக்குவோம். விடுங்க விடுங்க, ஸ்பெஷல் அப்பியரன்ஸ். நன்றிப்பா, நன்றி நன்றி. உங்க விஜய் தான் களத்துக்கு வர மாட்டாரு, நீங்களாவது வந்தீங்களே, ரொம்ப நன்றி. போயிட்டு வாங்க. பேச்ச பாருங்களேன், ஒரு போராட்டத்துக்கு வரதில்லை, மக்கள் பிரச்சனையை சந்திச்சு ஒரு பிரஸ் மீட் கொடுக்கறது இல்லை. ஆனா நாம் தமிழர் கட்சிக்காரங்க கூட்டம் போட்டா அங்கிளை ஊத்திட்டு வந்துட வேண்டியது. என்னது பேசணும்? நீ ஒரு கூட்டம் போடு, பேசு பேசு. உன்னெல்லாம் யாரு சீண்டுனா? யாரு சீண்டுனா? நான் பேசவே இல்லை, பேசவே இல்லை. அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, நேரம் குறைவாக இருக்கு. ஆனாலும் நாங்க இங்க வந்தா என்ன செய்வோம்? ஒத்த பைசா. எங்க அக்காலாம் கூட சொன்னாங்க, சிதம்பரம் தொகுதியினுடைய எம்பி திருமாவளவன் அவர்கள் இந்த தொகுதி என்னன்னு கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவருக்கு அவர் பிரச்சனை, அவர் கட்சியை காப்பதே பெரிய பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு. அவருக்கு என்னன்னா, இந்த 20 விழுக்காடு பட்டியல மக்கள், பறையர் சமூக மக்கள் இந்த முறை யாருக்கு வாக்களிப்பாங்கன்னு அவருக்கு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி பறையர் சமூக மக்களுடைய வாக்க நேக்கா திமுகவுக்கு தள்ளிட்டு போவாரு. இந்த முறை அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அடிச்ச அடியில பறையர் சமூக வாக்குகள் திமுகவுக்கு இல்லை என்ற முடிவை ஒட்டுமொத்த பறையர் சமூக மக்களும் எடுத்து விட்டார்கள். அந்த பயத்துல பேசுறாரு, பயத்துல வளர்றாரு. என்ன செஞ்சிருக்கீங்க சாமி? படையாட்சி மக்கள் எத்தனை பேர் இருக்காங்க? அவர்களுக்கு ஏத்த அமைச்சர் பொறுப்பு இருக்கா? எண்ணிக்கை இருக்கா? பறையர் சமூக மக்கள் எத்தனை விழுக்காடு இருக்காங்க? அந்த விழுக்காட்டுக்கு ஏற்ப அமைச்சர் பொறுப்பு இருக்கா? அமைச்சர் எண்ணிக்கை இருக்கா? இல்ல. முக்குளத்தோர் சமூகத்துக்கு ஏத்த அமைச்சர் எண்ணிக்கை இருக்கா? இல்ல. மொழி சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய மக்கள் 14 அமைச்சர்கள் இருக்காங்க அப்படின்னா தமிழர்கள் நம்ம எல்லாம் ஏமாளியாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். ஏமாளி நினைக்கிறார், அதான் காரணம். இதுல இருந்து மீளச்சு கொள்ளணும். சாதியா உட்கார்ந்து இருக்காத. நீ சாதியா இருக்கிற வரைக்கும் அடிமை தமிழனாகத்தான் இருப்பாய். மதமாக சிந்திக்கிற வரைக்கும் அடிமை தமிழனாகத்தான் இருப்பாய். சாதி கடந்து மதம் கடந்து நாம் தமிழர் என்று நிமிர்ந்தால் தமிழன் இங்கே வாழ்வதற்கு ஒரு நாடு இருக்கும், தமிழன் ஆள்வதற்கு ஒரு நாடு இருக்கும். அது சிந்திச்சு பார்த்து வாக்களிங்க. மருதையாற்று நீர்த்தேக்கத்தில் இன்னும் 10 வருஷம் குன்றம் சட்டமன்ற தொகுதியை அமைச்சர் சிவசங்கருக்கு கொடுத்து விடுங்க. என்ன செய்வார்? இதே மாதிரி வச்சிருப்பார். இதே ஓட்டு வீடு, இதே பஞ்ச பராரிகள், இப்படித்தான் இருப்பான். இன்னும் 100 வருஷம் தமிழ்நாட்டை திமுகவிற்கே கொடுத்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் கையேந்தி கொண்டுதான் நிற்பார்கள். அண்ணா வந்தாரு, அண்ணா என்ன பேசினாரு? 3 படி அரிசி லட்சியம், 1 படி அரிசி நிச்சயம் பேசினாரு. அடுத்து வந்த கருணாநிதி என்ன பண்ணாரு? இலவச வேட்டி சேலை கொடுப்பேன், இலவச தொலைக்காட்சி கொடுப்பேன் பேசினாரு. அடுத்து இவர் என்ன சொல்றாரு? 1000 ரூபாய் கொடுப்போம், இலவச வீடு கொடுப்போம். இப்படிதான் பேசுவாங்க. நம்மளை என்னைக்கு சுயமாக சம்பாதிக்க விட மாட்டான்.
சுயமாக சம்பாதிக்க விட மாட்டாங்க. அதுல இருந்து மீள வச்சுக்கணும். 1000 ரூபாய் வேண்டாம், 2000 ரூபாய் வேண்டாம், வாழ்க்கை வேணும், வாழ்க்கை வேணும். இந்த மண்ணில் பிறந்திருக்கேன், இந்த மண்ணில் பிறந்த எனக்கு இங்கேயே வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொள்ளக்கூடிய வாழ்க்கை முறை எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த முறை நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்துக்கு வாக்களிங்க. இல்லைன்னா என்ன நடக்கும்னு சொல்லிடுறேன். இந்த மண்ணில் திமுக வென்றிருக்கு, அதிமுக வென்றிருக்கு, பாஜக வென்றிருக்கு, காங்கிரஸ் வென்றிருக்கு. தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் என்னைக்கு வெல்ல போறீங்க? தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் வெல்ல வேண்டும் என்று நினைத்தால் நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்துக்கு மாற்றத்திற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க, மருத்துவம், தூய குடிநீர் அனைவருக்கும் இலவசமாக கிடைக்க நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் விவசாயி விவசாயி விவசாயி. ஊழல் இல்லாத, லஞ்சம் இல்லாத நேர்மையான ஆட்சி அமைய அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னம். காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், இயற்கை வளங்களை போற்றி பாதுகாத்து நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னம். திமுக, அதிமுக தமிழர் வளங்களை, தமிழ்நாட்டு நலங்களை கொள்ளையடித்து உண்டு கொள்ளக்கூடிய தேசிய கட்சி, திராவிட கட்சி 2 பேருடைய கூட்டணி இல்லாமல் தேர்தல் களத்தில் மக்களை தனித்தே சந்திக்கக்கூடிய திராணி பெற்ற ஒரே கட்சி தமிழ்நாட்டிலே கூட்டணி இல்லாம, சாதி பார்க்காம, மதம் பார்க்காம வேட்பாளர் பாட்டக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி. அந்த கட்சிக்கு, எளியவர்களின் கட்சிக்கு, உழைப்பாளிகளின் கட்சிக்கு, உண்மையானவர்கள் நிறைந்திருக்கக்கூடிய கட்சிக்கு தவறாமல் வாக்களிப்பேர். நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்தில் நமது வேட்பாளர் அன்பு தம்பி கீர்த்திவாசன் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்தில் வாக்களிங்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர், தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.